ஜி நாளைக்கு ஒரு கெஸ்ஸிங் ஒன்று பார்க்கலாம் எப்படின்னு பாருங்கள். ஓகே, நாளையோட மாதம் முடியுது. கண்டிப்பாக ஒரு வின்னிங்கோட முடிக்கணும்னு ஆசைப்பட்றேன். அது வந்து பார்த்தீங்கன்னா நாளைக்கு நிறைவேறும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல கெஸ்ஸிங் தான். நாளைக்கு ஒரு வின்னிங்கோட முடிக்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இது வந்து இன்னும் கொஞ்சம் இது 4வது பேட்டர்ன் கொஞ்சம் எப்படி மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த போன மாதம் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பீபோட நாளை வச்சு பார்த்தீங்கன்னா 24 சொல்லி அடிச்சிருந்தான். 24 அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 25 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்த பீபோர்டு 4ன்னு பார்த்தீங்கன்னா 94. அந்த 94க்கு அவன் என்ன பண்ணான், அடுத்த நாளே பார்த்தீங்கன்னா 95 சொல்லி அவன் ப்ரெஸ் பண்ணி அடிச்சிட்டான். அடுத்த பீபோர்டு 4ன்னு பார்த்தீங்கன்னா ஏபி 54. அந்த 54க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணி 55 சொல்லி அடிச்சிட்டான். ஓகேவா? என்னன்னா 24க்கு 25, 94க்கு 95, 54க்கு 55. வேறு எதுவுமே பீபோர்டு 4 எதுவுமே இல்ல. அவன் கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீபோர்டு 4 அடிக்கும்போதெல்லாம் அந்த கேம் விளையாடிட்டு இருந்தான். ஓகேவா? ஏன்னா இது 3வது டைம் அடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த இப்போ கேஷுவலாக விட்டது. கரெக்டாக வந்து 3வது டைமும் அடிச்சிட்டான். ஓகே, இப்போ என்னன்னா திருப்பி நமக்கு வந்து பீபோர்டு சொல்லி 4 சொல்லி நிறுத்தி வச்சிருக்கான். அதில் திருப்பி நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பீபோர்டு 4 வச்சு நமக்கு 44 இருக்குது. அப்போ 44க்கு ஒரு நம்பர் ப்ரெஸ் பண்ணால் 45. அப்போ ஏபி வந்து 45 வரலாம். ஏன்னா இது வந்து 4வது டைமு. கண்டிப்பாக அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டவுட்டு தான். அப்படி இல்லைனா என்ன பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா 45க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் பவர் வந்து 90 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஏபி 90. ஏன்னா வந்து 4வது டைம் பார்த்தீங்கன்னா அவன் அப்படியே அடிக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அடிக்காமல் பவர் பண்ணி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போ 45க்கு ஃபுல் பவர் பார்த்தீங்கன்னா 90 சொல்லி நாளைக்கு ஏபி 90 வரது வாய்ப்பு இருக்குது. அப்படி 90 சொல்லி அடித்தா நமக்கு வந்து ஒரே நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. என்னென்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து 0 அடிச்சிட்டான், ஏசி ஒரு 0 அடிச்சிட்டான். ஒரு பிசி 0 இந்த மாதம் அடிக்கணும். அதனால் பிசி 0 நாளைக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 0 ஏன்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏபி வந்து பார்த்தீங்கன்னா 45க்கு ஃபுல் பவர் வந்து 90. அப்போ நம்ம ஏபி 90னா பிசி வந்து 0 அப்போ 909 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த மாதிரி நம்பர்லாம் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, ஏன்னா இங்கே டபுள்ஸ் அடிக்க நம்பர் எல்லாமே வந்து கம்ப்ளீட் பண்ணிவிடுவான் மேக்ஸிமம். அதனால் வந்து நமக்கு ஏபி 0 ஏசி 0 ஒரு பிசி வந்து 0 வரதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால நம்ம 909 சொல்லி ட்ரை பண்ணலாம். ஓகே, 45 உங்கள் கணக்கில் வந்தாலும் ட்ரை பண்ணிக்கோங்க ஏபி. ஏன்னா 4 டைமு சொல்ல முடியாது எதுவுமே. அடித்தாலும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இந்த மாதம் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அடித்த நம்பர் தான் ரிப்பீட் அடிச்சுட்டு வரான். ஏன்னா ட்ரை பண்ணி இப்போ எப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி 95 பிசி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிசி 65 பிசி 65 திரும்ப ஒரு 65 பிசி ஒரு 10 அதுக்கு ஒரு பிசி ஒரு 10 எல்லாமே 2 வாட்டி அடிச்சிருப்பான் பாருங்கள். பிசி அப்புறம் பார்த்தீங்கன்னா பிசியில் ஒரு பார்த்தீங்கன்னா 74 பிசி 74. எவ்வளோ டைம் பார்த்தீங்கன்னா நிறையா நம்பர் இருக்குது சொல்லிகிட்டே போகலாம். அப்புறம் பிசி வந்து பார்த்தீங்கன்னா 76 பிசி வந்து 76. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா 95 ஏபியில் 95 திரும்ப ஏபியில் 95 திரும்ப ஏபியில் ஒரு 57 திருப்பி நமக்கு ஒரு ஏபியில் ஒரு 57 சொல்லி அடிச்சிருப்பான். அதை மாதிரி பார்த்தீங்கன்னா இவ்வளோ டைமு நிறையா இருக்குது. ஏபியில் வந்து பார்த்தீங்கன்னா இதை மாதிரினா நம்ம ஒரு ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 29 தேதியில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 ரிசல்ட்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அடிச்சிருப்பான். இது எல்லாமே ரிப்பீட் நம்பர் தான். அதனால் பார்த்தீங்கன்னா திருப்பி நம்ம ஒரு ஏசியில் ஒரு 99 அடிச்சிருக்கான். ஏசியில் வந்து பார்த்தீங்கன்னா 99 திரும்ப நமக்கு ஏசியில் 99 ரிப்பீட் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி 99 ஏசி 99 வந்தால் 909 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா மேக்ஸிமம் ரிப்பீட் நம்பர் தான் நிறைய அடிக்கிறான். ஏசியில் பார்த்தீங்கன்னா ஏசியில் 90 திருப்பி நம்ம ஏசியில் 90 திருப்பி நம்ம ஏசியில் 99 திருப்பி நம்ம லாஸ்ட்டு எண்டில் வந்து 99 வச்சு முடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி ஏசி 99 909 சொல்லி ஒரு நம்பர் ட்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து என்னென்னா அடுத்த ஒரு கெஸ்ஸிங் அதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எப்படின்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே, நல்ல நம்பர் அதுவும். இந்த மாதம் நமக்கு சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 2 தான் அடிச்சிருக்கான். சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு பிசியில் சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 52 சொல்லி அடிச்சிருந்தான். ஓகேவா? சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 52. அடுத்த சிபோர்டு 2ன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 42. வேறு 2 கிடையாது நமக்கு. சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 52, 42 அவ்வளோதான். இப்போ அது மாதிரி பீபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே 2 தான் அடிச்சிருக்கான். பீபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே 2 தான் 24. ஓகேவா? வேறு எதுவுமே 2 இல்லை. பீபோர்டு 2 நமக்கு சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 52 அதுக்கு ஒரு 42. ஓகேவா? அப்புறம் நமக்கு பீபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு 24 மட்டும் தான் அடிச்சிருக்கான். வேறு எதுவுமே இல்லை. இப்போ என்னன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 42 அதை திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிச்சிட்டான். அடுத்து பார்த்தீங்கன்னா 52 அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு 2 தான் பிசியில். சிபோர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு 52 ஒரு 42. இந்த 42 திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிச்சிட்டான். அப்போது 52 அதை திருப்பி நமக்கு 25 சொல்லி அடித்தா அந்த கேம் முடிஞ்சிடும். அப்போ நமக்கு பார்த்தீங்கன்னா சிபோர்டில் வந்து பார்த்தீங்கன்னா 2 பி போர்டில் பார்த்தீங்கன்னா 2 அப்போ கரெக்டாக கம்ப்ளீட் ஆக வாய்ப்பு இருக்குது. அப்போ வந்து பிசி வந்து 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? பிசி 25 அடிக்க வாய்ப்பு இருக்குது. இது மட்டும் காரணம் இல்லை. பிசி 25க்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி பாருங்கள் 42
ஏபி 42 அதை திருப்பி நமக்கு பிசியில் வந்து பார்த்திங்கன்னா 24 சொல்லி அடிச்சிருப்பான். பிசி வந்து 24 சொல்லி திருப்பி அடிச்சிருப்பான். இதுக்கு மேலே வந்து பாருங்கள் ஏபி வந்து 52. இந்த 52 கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 2 நாள் விட்டு பாருங்கள் திருப்பி நமக்கு பிசியில் வந்து 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இந்த 42 அதை திருப்பி நமக்கு 24 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே 52 அதை திருப்பி நமக்கு பிசியில் 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிசி 25 நம்ம ஃபாலோயிங்கில் கொடுத்துருந்தோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே ஏபி 24, ஏசி 24, ஒரு பிசி 24 சொல்லி கரெக்டாக கம்ப்ளீட் பண்ணால் ஏபி, ஏசி, பிசி சொல்லி இங்கே அதே சேம் பேட்டர்ன் தான். இங்கே ஏபி 25, ஏசி 25, ஒரு பிசி 25 வரணும். ஒரு நாள் தள்ளி நமக்கு வந்து அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி 25 நாளைக்கு அடிக்க வாய்ப்பு இருக்குது. பிசி 25 சொல்லி ஏன்னா இதை மாதிரி பார்த்தீங்கன்னா எவ்வளோ டைம் அடிச்சிருக்கேன் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் அடிக்கிறான் மேக்ஸிமம். எப்படின்னா நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 42. அந்த 42 திருப்பி நம்ம 24 சொல்லி அடிச்சிருந்தா, இதுக்கு மேலே இருக்கிற 67 அதை திருப்பி நமக்கு 76 சொல்லி அடிக்கிறான். ஏன்னா மேக்ஸிமம் இதை மாதிரி பேட்டர்ன் தான் அடிக்கிறான். அதுக்காக தான் சொல்கிறேன். ஏன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா ஏபி 52, அது பார்த்தீங்கன்னா 2 நாள் விட்டு ஏபி வந்து 42. 42 அதை திருப்பி நமக்கு 24 அடிக்கும்போது 2 நாளுக்கு மேலே இருக்கிற 52 அதை திருப்பி நமக்கு 25 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அதில் பிசி 25 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அப்போ பிசி 25 இதுக்கு இந்த ரூட்டு மட்டும் இல்லை, இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா பிசி 25க்கு என்னென்னா இங்கே நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே பிசி வந்து பார்த்தீங்கன்னா 24, ஏபி வந்து 24, ஏபி 24 அடிச்சுட்டு அடுத்த நாள் பாருங்கள் பிசி வந்து 27 அடிச்சிருப்பான். ஏபி 24, அதுக்கு பிசி வந்து 27 அடிச்சிருப்பான். இந்த ஏபி 24 எடுத்து நமக்கு பிசி 24 அடிச்சுட்டு இந்த பிசி 27 எடுத்து நமக்கு ஏபி 27 அடித்து கம்ப்ளீட் பண்ணியிருப்பான். நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஏபி எடுத்து இங்கே பிசியில் வச்சான், இங்கே பிசி எடுத்து நமக்கு ஏபியில் வச்சான். இதை மாதிரி தான் மேக்ஸிமம் அடிப்பான். இப்போ அதே சேம் பேட்டர்ன் படி பார்த்தீங்கன்னா இந்த பிசி 44 எடுத்து இங்கே ஏபி 44 அடிக்கும்போது இங்கே ஏபி 25 எடுத்து இங்கே பிசியில் வந்து 25 அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே, கொஞ்சம் டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரியும், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இங்கே ஏபி 24 அதை எடுத்து இங்கே பிசி 24 சொல்லி அடிச்சிருந்தா, இங்கே பிசி 27 அதை எடுத்து இங்கே ஏபி 27 சொல்லி கம்ப்ளீட் பண்ணான். ஓகேவா? இப்போ அதே சேம் பேட்டர்ன் தான் இங்கே நமக்கு பிசி வந்து 44 அதை எடுத்து இங்கே ஏபி 44 அடித்தா, இங்கே ஏபி 25 அதை எடுத்து பிசி 25 அடித்து கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? அப்போ நமக்கு பிசி 25 கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் பிசி 25 ட்ரை பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா பிசி 25 வந்தால் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 725 சொல்லி அடிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே இந்த மாதிரி பேட்டர்ன் அடிக்க வாய்ப்பு இருக்குது. 52க்கு ஏபோட மட்டும் பார்த்திங்கன்னா 5 ஒரு நம்பரை மைனஸ் பண்ணி 42 சொல்லி அடிச்சிருந்தான். 52க்கு 10 நம்பர் கம்மி பண்ணி 42 சொல்லி அடிச்சிருந்தான். இங்கே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 82, அதுக்கு ஒரு 72 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்போலாம் 725 சொல்லி வரலாம். நம்ம ஏற்கனவே கொடுத்த நம்பர் ஃபாலோயிங்கில் அதில் 725 சொல்லி வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஓகே, அப்படி இல்லை, அப்படி மிஸ் ஆச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் என்னென்னா, இங்கே நமக்கு ஏபி பாருங்கள் 38க்கு அவன் என்ன பண்ணான்னா 88 அடிச்சிருப்பான். இந்த ஏபோட 3க்கு பார்த்திங்கன்னா பவர் வந்து 8. அப்போது 38க்கு அவன் 88ன்னு அடிச்சிருந்தான். அது கீழே இருக்கிற 82, அதுக்கு பார்த்திங்கன்னா இந்த ஏபோடு 8க்கு பார்த்திங்கன்னா பவர் 3. அப்போ 82க்கு ஏபி வந்து பார்த்திங்கன்னா 32 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. அப்படி 32 சொல்லி அடித்தானா ஒன்று 325 சொல்லி அடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகேவா? கொஞ்சம் டீப்பாக பார்த்தா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓகே, நம்ம கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று பிசி வந்து 25 சொல்லி அடித்தானாக்கா ஒன்று 2 ஆப்ஷன் தான். ஒன்று பிசி வந்து 25 வந்தால் நமக்கு வந்து ஒன்று 725, அப்படி இல்லைனா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 325. ஏபி 72 வர வேண்டிய நம்பர் தான். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஏசி 72, ஒரு பிசி 72, ஒரு ஏபி 72 மிஸ்ஸிங்கு. அதாவது ஏபி 72 வரதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால ஒரே நம்பர் 725, அப்படி இல்லைனா 325. ஓகேவா? பிசி 25 நல்லா இருக்குது. ஓகே, நான் நாளைக்கு 2 கெஸ்ஸிங் சொல்லியிருந்தேன். 2மே நல்லா இருக்குது, ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு கெஸ்ஸிங் பார்த்தீங்கன்னா ஒன்று பிசி வந்து பார்த்திங்கன்னா 25, பிசி வந்து பார்த்திங்கன்னா 25, அப்படி 25 வந்தால் நான் ஒன்று பார்த்திங்கன்னா 725, அப்படி இல்லைனா 325. அடுத்து பார்த்திங்கன்னா 909. ஓகேவா? 909 இந்த நம்பரை ட்ரை பண்ணுங்கள், வரது வாய்ப்பு இருக்கும். மேக்ஸிமம் வந்து பிசி வந்து 25 ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா வந்து மாத கடைசி கண்டிப்பாக அதை முடிக்க வாய்ப்பு இருக்குது அந்த பேட்டர்னை. பி போர்டு 2 வச்சு பார்த்தீங்கன்னா 2 தான் அடிக்கணும். 25 அடிக்கிறது வாய்ப்பு இருக்கிறதுனால பிசி 25 ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு ஏ போர்டு எது வந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். எனக்கு என்னுடைய கெஸ்ஸிங் மட்டும் தான் கொடுக்குறேன். 725, அப்படி இல்லைனா 325. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம பிசி ஒரு 0 ஏபி ஒரு 90 வரணும். அப்படி வந்துச்சுன்னா 909 சொல்லி ஒரே ஒரு நம்பரு, அதையும் ட்ரை பண்ணிக்கோங்க, வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். எக்ஸ்ட்ரா கெஸ்ஸிங் தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. டெலிகிராம்லேயும் பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம், இல்லை யூடியூப்லையும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே, நாளைக்கு வந்து ஒரு ஃபுல் வின்னிங்கோடு முடிக்கணும்னு பார்க்குறேன்.
ஓகே. கண்டிப்பா நடக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். நாளைக்கு ஒரு ஃபுல் வின்னிங்கோட பார்க்கலாம் ஜி. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.